வெல்கம் டு டிஎன்பிசி பயணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு இவங்க சிலபஸில் எங்கே வராங்கன்னா, யூனிட் 6ல் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டு பெண்களின் பங்குன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் கீழே உமன் லீடர்ஸ் எல்லாருமே வருவாங்க. நம்ம ஆல்ரெடி அஞ்சலி அம்மாள் அவர்களை பற்றி பார்த்துட்டோம், அம்புஜித் அம்மாள் அவர்களையும் பற்றி பார்த்துட்டோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி. சரி, ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள் வந்து என்னைக்கு பிறக்கிறாங்கன்னா, டிசம்பர் 6, 1892. நமக்கு டிசம்பர் 6 என்ன திவாஸ்ன்னு தெரியும், என்னென்னா மகா பரிநிர்வான் திவாஸ். அது ஏன் நம்ம டிசம்பர் 6 மகா பரிநிர்வான் திவாஸ்ன்னு கொண்டாடணும்? அது காரணம் வந்து அந்த அன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் வந்து இறந்துருப்பாங்க. அவர் இறந்த நினைவாக அந்த டிசம்பர் 6 மகா பரிநிர்வான் திவாஸ்ன்னு கொண்டாடுறோம். அந்த அன்னைக்கு ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள் வந்து பிறந்திருப்பாங்க. இரண்டையும் நம்ம ரிலேட் பண்ணி நான் வச்சுக்கலாம். டிசம்பர் 6, 1892. அம்பேத்கர் வீடியோவை யாரும் பார்க்கலன்னா நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிட்டேன், போய் செக் பண்ணிடுங்க. சரி, ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள் இறந்தது வந்து 1951. ஓகேங்களா? நம்ம இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, அஞ்சலி அம்மாள் படிக்கும்போது அவங்கள மட்டும் நான் வச்சுருப்போம் 1961. அதாவது அஞ்சலி அம்மாள் வந்து 1961 இறந்துருப்பாங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள் வந்து 1951 இறந்துருப்பாங்க. ஓகேங்களா? 10 வருஷம் கேப் இருக்கும். ரெண்டு பேர்த்தையும் நான் வச்சுக்கோங்க. நம்ம ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள் வந்து 1911 பாரத மகிழா மண்டலோட செயலாளராக இருந்திருப்பாங்க. இவங்க 1923 தான் இந்திய நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய இயக்கத்தில் தன்னை இணைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1926 ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க. இந்த கண்டென்ட்டை 1926 10வது உலக பெண்கள் வாக்குரிமை மாநாடு நடக்கும் பாரிஸில். ஓகேங்களா? பெண்கள் வாக்குரிமை மாநாடு, இன்டர்நேஷ்னல் உமன் சஃபரேஜ் அலையன்ஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷில். பாரிஸில் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸ் அவங்க அட்டன் பண்ணுறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக ஜப்பான் போகிறாங்க. எதுக்காகனா, ஜப்பானில் ஒரு கான்ஃபரன்ஸ் போகும், அதை அட்டன் பண்ணுறதுக்காக அங்கே போவாங்க. என்ன கான்ஃபரன்ஸ்னால் பெண்கள் உரிமை மாநாடு. ஓகேங்களா? உமன் ரைட்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது? ஜப்பானில். ஓகேங்களா? அதே வருஷம் பாரிஸ் கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு நேராக ஜப்பான் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு நேராக தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் காங்கிரஸோட செயலாளராக ஆகுறாங்க 1927. அடுத்து நமக்கு 1929 லாகூரில் ஐஎன்சி செஷன் நடக்குது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் வந்து முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யாருன்னா, ருக்மணி லக்ஷ்மிபதி, சத்தியமூர்த்தி, ராஜாஜி அவர்கள். அதுக்கப்புறம் இவங்க வந்து கதராடை விற்பனை நிலையம் சொல்லிட்டு ஒன்று தொடக்குறாங்க. எங்கன்னா திருவல்லிக்கேணி, ட்ரிப்ளிகேன்னு சொல்லுவோம். கதர் ஆடை விற்பனை நிலையம் எந்த இடத்துல? திருவல்லிக்கேணி. இது முக்கியமான பாயிண்ட்டு. சரி, நேரு வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருப்பார். அதாவது, நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்க, காங்கிரஸில் இருக்கிற சின்ன பசங்களை கொண்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள் வந்து காங்கிரஸ்குள்ள வானர சேனைன்னு சொல்லிட்டு இந்த சிறுவர்களுக்கான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. ஓகேங்களா? இதையும் நான் வச்சுக்கோங்க. வானர சேனை யார் உருவாக்குனாங்கன்னா, ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள். அடுத்து நமக்கு நமக்கு தெரியும் சைமன் கமிஷன் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1927 போட்டிருப்பாங்க. ஓகே, அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தது வந்து 18 பிப்ரவரி 1929 அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் வந்து சைமன் எதிர்ப்பு நடக்குது. அதில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த சைமன் எதிர்ப்பு யார் தலைமையில் நடந்திருக்குன்னா, சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடந்திருக்கும். இதையும் நான் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து 1930 உப்பு சத்தியாகிரகம். வேதாரண்யம் நமக்கு தெரியும், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நம்ம ராஜாஜி தொடங்கி வச்சுருப்பார். 13 ஏப்ரலில் தொடங்கி 28 ஏப்ரலில் முடிஞ்சிருக்கும். இதில் இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கெடுத்துட்டு அவங்க வந்து வேலூர் சிறைக்கு போகிறாங்க. ஒரு வருஷம் வேலூர் சிறை. அடுத்து இவங்களும் அம்புஜித் அம்மாலும் சேர்ந்து அந்நிய துணி கிடைக்கிறதுலாம் மறியல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அம்புஜித் அம்மாள் வந்து இது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். யாரும் பார்க்கலன்னா இப்போ இதை போய் பார்த்து வந்தாங்க. அம்புஜித் அம்மாள் வந்து அந்நிய
இந்த போராட்டம் அந்நிய துணிக்கடை மறியல் போராட்டத்துக்காக வேலூர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அங்கே ஜெயிலுக்கு போய் அங்கே இருக்கிற பெண்களுக்கு வந்து ஹிந்தி கற்றுக் கொடுத்துருப்பாங்க. தக்ஷிண ஹிந்தி பிரச்சார சபாவோட ஒரு மெம்பராக இருந்திருப்பாங்க அம்புஜு தம்பால். ஓகேங்களா? அவங்க கூட ருக்மிணி லட்சுமிபதி சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து நமக்கு தெரியும் 1932 ஹரிஜன் சேவா நிதி சொல்லிட்டு உருவாக்கியிருப்பாங்க காந்தி அவர்கள். அதில் ருக்மிணி லட்சுமிபதியும் அவங்க பொண்ணான இந்திராவும் தன்னோட நகைகளை வந்து கழட்டி கொடுக்குறாங்க. அடுத்து 1931 தமிழ்நாட்டில் இளைஞர் மாநாடு நடந்திருக்கும். அதில் தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்து 1934 நம்ம மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எலெக்ஷன் நின்று எலெக்ட் ஆகி உள்ளே போகிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு உமன் எலெக்டட் டு பிகம் த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? இது பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு உமன் முதல் பெண் சட்டமன்றத்துக்குள்ளே போனது வந்து முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க வந்து எலெக்ட் ஆகி போயிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க, அதாவது நாமினேட் ஆகி உள்ளே போயிருப்பாங்க. அதுவே ருக்மிணி லட்சுமிபதி என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனில் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அது மூலிமா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு போகிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து 1936 1940 வரைக்கும் மெட்ராஸ் மாநகராட்சியோட ஒரு மெம்பராக இருந்திருப்பாங்க, மெம்பர் ஆஃப் மெட்ராஸ் கார்பரேஷன். அது நமக்கு தெரியும். 1937 1945 வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெப்யூட்டி ஸ்பீக்கராக இருப்பாங்க, சட்டமன்றத்தோட துணை சபாநாயகர். இந்த பதவியில் இவங்க 8 வருஷம் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. துணை சபாநாயகர். சரி, அடுத்து 1940 நமக்கு தனிநபர் சத்தியாகிரகம் நடக்கும், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் ஆகி வேலூர் சிறைக்கு போகிறாங்க, மறுபடியும் வேலூர் சிறை. ஓகேங்களா? இவங்க தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துறோம் முதல் பெண் சபாநாயகர், சட்டமன்றத்துக்குள்ளே போன முதல் பெண் சபாநாயகர். டெபுட்டி ஸ்பீக்கராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உமன் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அடுத்து 1946 எலெக்ஷன் நடக்குது. அதில் வந்து அன்ன போஸ்ட்டில் ஜெயிக்கிறாங்க. அன்ன போஸ்ட்னால் அந்த தொகுதியில் வந்து இவங்க மட்டும் தான் போட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு வேறு யாரும் இவங்களை எதிர்த்து போட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு இவங்க வந்து சட்டசபைக்குள்ளே போய் மினிஸ்டர் உள்ளே போகிறாங்க. யாரோட தலைமையிலனா டி பிரகாசம். 1946 நமக்கு டி பிரகாசம் தானே முதலமைச்சராக இருப்பார். அவரோட மினிஸ்ட்ரியில் இவங்க வந்து ஹெல்த் மினிஸ்டராக உள்ளே போகிறாங்க. சரி, அந்த டைமில் ஸ்பீக்கர் வந்து புலுசு சம்பாமூர்த்தி. இவங்க தான் இந்தியாவில் முதல் அமைச்சர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? த ஃபஸ்ட்டு உமன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன்பாக அமைச்சர் பதவி வகித்த ஒரே பெண்மணியும் ருக்மணி தான். இதையும் நான் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இவங்க கொசுவை ஒழிக்கும் திட்டமான மலேரியா ஒழிப்பு இயக்கம் என்பதை இந்தியாவில் முதலில் தொடங்கியது ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாயிண்ட் இருந்துச்சு, அதனால் நான் எடுத்து போட்டேன். இது வந்து விக்கிபீடியாவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நமக்கு மோஸ்ட்லி விக்கிபீடியாவிலேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால் அதுலேருந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து குண்டூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இவங்க. சரி, இவங்க 1951 இறந்துட்டாங்க. இவங்க இறந்ததுக்கப்புறம் 1991 நம்ம என்ன பண்ணுறோன்னா சென்னை எழும்பூரில் மார்ஷல் நேசமணி சாலைன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து ருக்மணி சாலைன்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க 1991. அப்புறம் 1997 இவங்களுக்கு வந்து அஞ்சல் தலை வெளியிடுறாங்க, போஸ்டல் ஸ்டாம்ப் 1997. அடுத்து டாக்டர் ராமமூர்த்தி தனது தடைகள் பல தாண்டி நூலில் ருக்மணி லட்சுமிபதி பற்றிய நினைவுகளை பகிர்ந்துள்ளார். ஓகேங்களா? அந்த புக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. தடைகள் பல தாண்டி எழுதுனது டாக்டர் ராமமூர்த்தி. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்தியாவில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைத்து சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான். தண்டனை வந்து 500 ரூபா வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு உமன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், முன்னாடியே பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு எலெக்டட் உமன் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டியூரிங் ராஜாஜி பிரசிடென்சி. 8 வருஷம் இருந்திருப்பாங்க, 1937 1945 வரைக்கும். அப்போ ஸ்பீக்கர் சம்பாமூர்த்தி இருந்தாங்க. அவ்வளோதான், நம்ம ருக்மணி லட்சுமிபதி பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். தேங்க்யூ.